ஜெய் குருஜி மகாராஜ், ஜெய் குருஜி சங்கத்ஜி. குருஜியின் ஆசீர்வாதத்துடன் குருஜியின் வாழ்நாள் பக்தர் ஜிதேந்தர் பந்த் அங்கிள் குருஜி மகாராஜ் பற்றிய தெய்வீக உள்ளடக்கத்தை பன்மொழி சேவகர் சுரேஷ் வாசன் அங்கிளுக்கு 3 ஜனவரி 2021 அன்று வழங்கினார். இந்த உள்ளடக்கத்தை அவரால் ஆங்கில மொழியில் ப்ராஸ்ட்ரேஷன் குருஜி என்று பெயரிடப்பட்டது. இந்த ஆங்கில உள்ளடக்கம் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களால் 30 பிராந்தியம் மற்றும் சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பன்மொழி சேவகர்கள் குழுவின் சார்பாக நான் சுந்தர் கோவிந்தசாமி அங்கிள் குருஜியை பற்றிய தமிழ் மொழி பதிப்பை இப்பொழுது இங்கே படிக்க உள்ளேன். எனது வாசிப்பு செயல்பாட்டின் போது ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னியுங்கள். ஓம் நம சிவாய். சிவஜி சதா சகாய். ஓம் நம சிவாய். குருஜி சதா சகாய். குருஜி குருஜி குருஜி. இறைவன் ஞானிகளிடமும் ஞானிகள் இறைவனிடமும் நெருக்கமாக உள்ளனர். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு குருஜியை பற்றி தெரிந்தாலும் மிக குறைவாகத்தான் அவரை பற்றி தெரியும். எனவே அவரை பற்றி நாம் அறிந்தது மிகவும் குறைவு. இதுவும் அவரின் விருப்பமே. அவரின் சுயசரிதை ஞான மார்க்கம் அடைய துடிப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இது பொழுதுபோக்கு அல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். குருஜியின் சரிதம் பற்றி அவரின் பக்தர்கள் கூறியது தானே தவிர முழு விவரம் கிடைக்கவில்லை. அந்த விவரங்கள் காலப்போக்கில் நம்பக்கூடியதாக இல்லாமலும் வரலாறு படைக்கப்படாததாக இருப்பதால் இன்னும் நீண்ட கதைகள் ஆகின்றன. இந்த நிகழ்வு சேமிப்பு மூலம் குருஜியை பற்றி எங்களின் தொகுப்பு தொடரும். குருஜி அவர்கள் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 1954 டுகுரி கிராமம் மலர்கோட்லா தாலுகா பஞ்சாபில் சீக்கிய குருமார்களால் போற்றப்பட்ட இடத்தில் ஒளி ரூபமாக பிறந்தார். ஏசப்பாவின் பிறப்பு மாஹி என்பவரால் கண்காணிக்கப்பட்டது போல் குருஜியின் பிறப்பு பாம்புகளால் கண்காணிக்கப்பட்டது. இது அவர் யார் என்பதை உணர்த்தது போல் அமைந்தது. அவர் பரமாத்ம சிவ சொரூபமே ஆவார். பல பக்தர்களுக்கு கழுத்தில் கைகளில் பாம்பு மாலையுடன் காட்சி தந்து உள்ளார். டுகுரி ஒரு இயற்கையான கிராமம். குருஜியின் இளமை பருவமும் அவ்வாறே அமைந்தது. அவரின் தந்தையார் குருஜி அவருக்காக கழனியில் வேலை பார்த்ததை நினைவு கூறினார். குருஜி அவ்வாறு செய்யும் போது மற்ற விவசாய பூமியை விட மகசூல் இரட்டிப்பு ஆகும் என்று கூறினார். சந்த் சேவா தாசஜியின் குடியிருப்பில் குருஜி அதிக நேரம் செலவு செய்வது அவரின் குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை. அதனால் குருஜியை ஒரு அறையில் பூட்டி வைத்தாலும் அவர் தாசஜியின் இருப்பிடத்தில் காணப்பட்டதால் மக்கள் அவரை காண கூடினார்கள். அங்கு இருந்த ஞானிகள் மக்களிடம் குருஜியை தனிமையில் விட கூறினார். ஏனென்றால் குருஜி மூவுலகத்தினருக்கும் ஏற்ற கடவுள். குருஜி தான் பரம்பொருள் என்பதனை அவரின் பக்தர்கள் பல மடங்கு பெருகினாலும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனாலும் தெய்வ சக்தியை யாரும் கட்டி போட முடியாது. அது வெடித்து வெளியே வரும். குருஜியின் சிறு வயது நண்பன் பள்ளியில் பரீட்சை எழுதும் போது பேனா உடைந்து விட்டது. குருஜி தன் பேனாவை நண்பனுக்கு கொடுத்துவிட்டு உடைந்த பேனாவினால் பரீட்சை எழுதினார். குருஜியின் நண்பர்களுக்கு இது அதிசயமாக இல்லை. அவர்கள் குருஜிக்கு பரீட்சைக்கு முன்னரே தெரியும் என்று கூறுகின்றனர். ஆனால் அவரின் ஆசிரியர்களுக்கு வகுப்பிலிருந்து அடிக்கடி மறைவது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. குருஜி தந்தையின் விருப்பத்திற்கு வேண்டி முதுகலை படிப்பு படித்தார். குருஜி பொருளாதாரம் மற்றும் ஆங்கில இலக்கியம் ஆகிய 2 முதுகலை பட்டங்களை பெற்றார். சிறிது காலம் கழித்து குருஜி தன் ஆன்மீக பயணத்தை தொடர்வதற்கு வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் சில காலம் சில பக்தர்களின் இடத்திலிருந்து விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவார். குருஜியின் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை என்பதை அறிந்து கொண்டனர். அவரின் தாயார் அவரை குருஜி என்று அழைத்து அவரின் கால்களில் நமஸ்கரித்தார். சில பக்தர்கள் அவரின் பெயரை வினவினால் ஏதாவது கூறி சமாளித்து விடுவார். மகா புருஷர்களுக்கு ஊர் பெயர் கிடையாது. அவர்கள் தெய்வ அம்சம் என்று கூறுவார். குருஜி
மனித குலத்தின் துயரத்தினை போக்குவதற்கே அவதரித்தார். மக்கள் அவரிடத்தில் பணம், கல்யாணம், உடல் நலம், வேலை, வியாபாரம் போன்ற பிரச்சனைகளுக்காக படையெடுத்தனர். ஆனால் யாவரும் உண்மையான தேடலுக்காக வரவில்லை என்று கூறினார். குருஜியின் புகழ் பஞ்சாபில் பரவியது. குருஜி மக்கள் அன்பிற்காக மட்டுமே வர வேண்டும் என்று விரும்பினார். அவ்வாறு வினயத்தோடு அளித்த அன்பிற்கு அவர் பல நற்பயன்களை வாரி வழங்கினார். குருஜி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நற்பயன்களை வழங்குபவராக விளங்கினார். குருஜி ஜலந்தர், சண்டிகர், பஞ்ச்குலா, புதுதில்லி போன்ற இடங்களில் அமர்ந்ததால் சத் சங்கம் வறண்ட நிலங்களில் புனித கங்கை பாய்வது போல் வழிந்தது. குருஜியின் இருப்பிட கதவு ஏழை, பணக்காரன், இன, தேசிய பாகுபாடின்றி திறந்திருந்தது. அவர் அனைவரையும் ஒன்றாக நடத்துவதோடு இல்லாமல் அவரின் பக்தர்களையும் அவ்வாறே இருக்குமாறு கண் தூண்டினார். மூட நம்பிக்கையும் அதனால் ஏற்படும் பயத்தையும் கண்டித்த அவர் எல்லா மதங்களுக்கும் ஒரே இறைவன்தான் காரணம் என்ற இறை நம்பிக்கையை விவரித்தார். ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்று வலியுறுத்திய குருஜி தந்திரம், ஜோதிடம் போன்றவற்றை நிந்தனை செய்தார். பக்தர்களின் கர்ம வினைகளை தன் உடம்பில் எடுத்துக்கொண்டு காப்பாற்றினார். குருஜிக்கு பக்தர்களும் அவர்களின் குடும்பங்களுமே முக்கியமாக இருந்தது. அதற்கு பதிலாக அவரின் பக்தர்கள் சிறந்த மனிதர்களாக திகழும்படி விரும்பினார். யாரிடமும் குற்றம் பார்க்காமல், துன்பம் அளிக்காமல் வாழ வேண்டும் என்று கூறுவார். அனைவரையும் தெய்வத்திடம் திருப்பி மற்றவர்களுக்கு உதவி செய்யுமாறும் நற்செயல்கள் புரியுமாறு வழிநடத்தினார். அவரவர்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றினார். பூரண சரணாகதியும் குருஜியிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுமே தேவைப்பட்டது. குருஜி எப்போதும் கல்யாண் கர்த்தா என்று கூறும்போது பக்தர்களுக்கு பூரண அருள் கிட்டியது. அவருள் இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்மங்களுக்கும் ஆத்ம ஞானம் கிட்டும் வரை தொடரும் என்று கூறினார். குருஜி எவ்வித பிரசங்கமும் செய்யவில்லை. அவருடைய வழி ஆன்மீக பயணமாக அமைந்தது. அவருடைய அறிவுரைகள் சபஸ்தத் மூலமாக அமைந்தது. அது பக்தர்கள் மனதினை எளிதில் கவர்ந்தது. குரு சிஷ்யனின் உன்னதமான பிணைப்பாக அவரவருக்கு ஏற்ப அமைந்தது. இந்த பிணைப்பு குருவுடன் இணைய வழிவகுத்தது. பக்தர்களின் வாழ்வு மகிழ்ச்சியாக நிம்மதியுடன் ஓட துவங்கியது. சபஸ்தத் பக்தர்களுக்கு உண்மையான பிரசாதம். குருஜி நறுமணம் கொண்ட தன்னுடைய சரீரத்தை 31ஆம் தேதி மே மாதம் 2007 துறந்தார். அந்நிகழ்ச்சியே ஒரு பாடமாக அமைந்தது. அவர் தன் பக்தர்களிடம் இவ்வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்றது என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அவரின் உடல் மறைந்த பிறகு இவ்விஷயம் நமக்கு நன்கு உணரப்பட்டது. அவரின் ஆன்ம போதனைக்கு சான்றாக படே மந்திர் அழகிய நந்தவனத்திற்கு நடுவே விளங்குகின்றது. அது பூலோகத்தில் ஒரு சொர்க்கலோகமாக விளங்கி அங்கு வருபவர்களுக்கு அருள்மழை பொழிகின்றது. குருவும் சிஷ்யன். குரு சிஷ்யனின் உறவு முறையை ஒரு அழகான மாண்டூக்கிய உபனிஷத் உருவகம் அழகாக விவரிக்கின்றது. நண்பர்களாக விளங்கும் இரு பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பறவை மரத்தில் காய்த்திருக்கும் பழங்களை சுவைத்தது. பழங்களின் நறுமணத்தில் மனதை பறிகொடுத்து இங்கும் அங்கும் திரிந்து மரக்கிளைகளில் ஏறி இறங்கியது. புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையுடைய பழங்களை அந்த பறவைக்கு முறையே வெறுப்பு மற்றும் அவல நிலை ஆகிய அனுபவங்கள் ஏற்பட்டன. எனினும் அவற்றை சுவைக்க ஆசைப்பட்டது. ஆனால் எளிமையான தோற்றம் கொண்ட மற்றொரு பறவை கனிகளை சுவைக்காமல் அமைதியாக முதல் பறவை உண்பதை பார்த்து கொண்டே இருந்தது. பறவைகள் வீற்றிருக்கும் மரமானது வாழ்வாதாரத்தின் இருப்பிடத்தையும் அந்த இரு பறவைகள் ஒருவரின் புறவெளி தோற்றத்தினையும் நுட்பமான சுயரூபத்தினையும் குறிக்கும். நாம் புறத்தோற்றத்தை உண்மை என்று நினைத்து அதனை பேணி வளர்க்கின்றோம். ஆனால் உள்ளே இருக்கும் ஆன்மாவானது வேடிக்கை பார்க்கும் பறவை போல் இருக்கின்றது. அது மற்றொரு பறவை படும் பாட்டினை இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை கண்டு வெறும் சாட்சியாக திகழ்கின்றது. எப்பொழுது வாழ்க்கையின் பாடம் புரிதல் ஏற்படுத்துகின்றதோ அப்பொழுதுதான் உண்மையான சுயரூபமாக திகழும் மற்றொரு பறவையை நிமிர்ந்து நோக்குகின்றது. இத்தருணத்தில் தான் குரு சிஷ்யனின் பரிச்சயம்
நிகழ்கின்றது. பக்தர்களின் உண்மையான ஆன்மஸ்வரூபமே குரு தத்துவம் ஆகும். குருவானவர் சிஷ்யன் தன்னை பார்க்கும் கண்ணடியாக திகழ்கின்றார். ஆனால் உள்ளே இருக்கும் ஆன்ம குருவை பார்க்கும் முன்பு சிஷ்யன் வெளியில் குருவை தேடி அலைந்து அடைகிறான். பூர்வ ஜென்ம கர்மா பலத்தினால் உள்ளே நோக்குவது கடினம். அதனால் வெளியில் இருந்து குருவானவர் உள்ளே பார்க்க உதவி புரிகிறார். இதுவே குருவருள். குருவும் குரு அருளும் வெவ்வேறு கிடையாது. அருள் தருவது குருவின் பண்பாகும். நிராசை, தைரியம், சர்வ வல்லமை, உள்முகம், இந்த நற்குணங்களும் ஆன்மாவின் சுயரூபமாகும். குருவின் பார்வை சிஷ்யனை ஊடுருவி பார்ப்பதால் அவன் குருவிடத்தில் சரணடைகின்றான். இதுவே அன்பின் வழக்கமாகும். பல ஜென்மங்கள் எடுத்தாலும் குருவின் ரூபத்தினை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். குருவின் பார்வை நம்மை வெளி உலகத்தில் வழிநடத்தினால் நாம் அவரிடத்தில் எளிதாக சரணடையலாம். எவ்வளவு ஒளி பெற்றதாக இருந்தாலும் உண்மையற்ற ஒன்றிடம் நாம் சரணடைய முடியாது. ஒரு குருவின் மூலம் இறைவன் சம்சார கடலில் இருந்து நம்மை மீட்டு அருள் புரிகின்றான். அவ்வாறு நம்மை எழுப்புவதால் இறைவனிடம் பக்தி ஏற்படுகின்றது. இத்தொடர்பு மூலம் மெல்ல மெல்ல கனிகளை புசிப்பதில் இருந்து மீளலாம். பொறுமை, ஈவு இரக்கம், கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடு போன்ற நற்குணங்களை கற்றுக்கொள்கிறோம். இறை நம்பிக்கையும் பக்தியும் ஏற்படுகின்றன. இறுதியில் குருவிடத்தில் சரணடைந்து குருவருளினால் ஆன்ம ஞானம் கிட்டுகின்றது. அப்பொழுது குருவின் அருளினால் நாம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிமிடத்தில் நடப்பது அவரவன் கை நடத்துதல் என்று அறியலாம். வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்பட்டு பல பொருளிடம் இருந்தும் மனிதர்களிடமிருந்தும் விடுபடுகின்றோம். சமநோக்கு உடையவர்களிடம் அறிமுகம் ஏற்படுகிறது. ஆசையற்ற உலகில் அடியெடுத்து வைக்கும் போது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரு அருளினால் வாழ்க்கை வாழ முன் வருகின்றோம். அன்பே பக்தியின் மார்க்கமாகும். குருவிடத்தில் நம் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளையும் அர்ப்பணிக்கின்றோம். நம் பெற்றோர்கள் போல் நாம் அவரை நாடுகின்றோம். அவரே நமக்கு உற்ற நண்பன் என்று உறவாடுகின்றோம். ஒரே காதலன் போல் அன்பு செலுத்துகிறோம். குரு சிஷ்யன் உறவிற்கு ஆத்ம ஞானமே நோக்கமாகும். நாம் சங்கடங்கள், பிரச்சனைகள், இச்சை, ஆசைகளோடு குருவினை நாட அவர் அதற்கு வழிவகுக்கின்றார். ஒரு மானிட உருவில் குரு வாழும்போது அவரை நாடி அன்பு செலுத்துவது எளிது. குருவின் மௌனமும் நேரில் காணும் போது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அவருடைய வாக்குகளும் எளிதில் விளங்கும். குருஜி நிதானமாக ஆனால் கண்டிப்பாக நம்மை பதப்படுத்துவார். அது ஒரு உன்னதமான பயணம். பரமாத்மான இறைவன் குரு ரூபத்தில் வந்து இந்த ஆத்மாவை தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றான். குரு சிஷ்யன் உறவானது ரூப வேற்றுமைகள் தான் உள்ளது. சிஷ்யன் குருவிடம் சரணாகதி அடையும் பொழுது குருவிடம் ஒன்று விடுகின்றான். குடத்தில் இருக்கும் தண்ணீருக்கும் ஓடுகின்ற நதியின் நீருக்கும் வேறுபாடு இல்லை. அந்த குடத்தில் இருக்கும் நீரை நதிகள் சேர்த்தாலும் வேறுபாடு இல்லை. ஒரு பறவை பழங்களை உண்பதையே குறிக்கோளாக கொள்ளுமானால் அதற்கு தன் இயல்பு மறந்துவிடும். இறக்கை கொண்டு பறந்து செல்வதை விட்டுவிட்டு பழம் உண்பதையே குறிக்கோளாக வைத்திருக்கும். ஆனால் குருவின் அருளினால் ஏதும் உண்ணாது இருக்கும் நண்பனை சற்று நோக்க முடியும். பிறகு தனக்கும் பறக்கக்கூடிய சக்தி இருப்பதனை உணரும். நண்பனின் சேர்க்கையால் உண்மையான சுயஸ்வரூபத்தை அறிந்து திடீரென்று ஒரு நாள் பறந்துவிடும். இந்த நிகழ்வு இரு வரிகளில் எழுத முடியும். ஆனால் நடைமுறைப்படுத்த பல பிறப்புகள் ஆகும். அதிசயம் என்னவென்றால் குருவானவர் ஒவ்வொரு பிறப்பிலும் சிஷ்யனின் கையை பிடித்துக் கொள்கின்றனர். சிஷ்யனை கர்ம வினையில் இருந்து விடுவித்து அவனின் துயர் துடைக்கின்றார். குரு தன்னுடைய அபாரமான சக்தியை கொண்டு அவனை காப்பாற்றுகின்றார். சிஷ்யனிடம் அவனின் ஆத்மாவை திருப்பி தருகின்றார் குரு. அதனால் சிஷ்யன் குருவிடம் நன்றி கடன் பட்டுள்ளான். குருவின் அன்பிற்காக எதையும் செய்ய காத்திருக்கும் சிஷ்யன் அவரின் கட்டளையை மீறுகின்றான். ஏதோ ஒரு காரணத்தினால் அதிருப்தியாக இருப்பதால் குருவின் நடப்பு அவனுக்கு புலப்படவில்லை. இவ்வாறு குழம்பியிருக்கும் சிஷ்யனின் மனநிலைமையை அசைக்கும் வண்ணம் குருவும் ஒவ்வொரு சிஷ்யனை வெவ்வேறு விதமாக நடத்துகின்றார். குருவானவர் அனைவரிடத்திலும் ஒன்றாக இருந்தாலும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப ஆன்ம ஞானம் பெறுவதற்காக ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் நடத்தப்படும் பாடங்கள் வேறுபடும். சர்க்கரை வியாதிக்கு இனிப்பு விஷம். அதுபோல் யார் யாருக்கு என்ன கொடுக்க என்பது குருவுக்கே தெரியும்.
பல ஜென்ம நற்பலனே நம்மை குருவிடத்தில் சரணடைய செய்யும். ஆனால் நாம் அவரை முழுமையாக பின்பற்றாமல் இக்கட்டான தேவையற்ற சூழ்நிலைக்கு உள்ளாகின்றோம். நாம் ஒரு ஜபடி வித்து விளையாடுகின்றோம். அதிலிருந்து குரு நம்மை காப்பாற்றுகின்றார். ஆனால் நாம் சிறையிலே இருக்க விருப்பப்பட்டு உறவு முறைகளை உண்மை என்று எண்ணி துன்பம் கொள்கின்றோம். அதனால் நாமே நம்முடைய மோட்சத்தை தள்ளி போடுகின்றோம். ஆனால் இவ்வுலகில் வாழ்க்கை பாடம் படிக்க படிக்க அனுபவம் நம்மை தலைநிமிர செய்து ஆத்ம ஞானத்தை தேட தூடுகின்றது. குருவின் வழியை பின்பற்றினால் இவ்வுலகில் நாம் அவதரித்து ஐம்புலன் இன்பத்திற்காகவும் ஏனைய சம்சார லட்சியத்திற்காகவும் இல்லை என்று புலப்படும் குரு இவ்வுலகம் மாயை நிலையற்றது என்று விளக்குகின்றார். அப்பொழுது நம் மனது சமாதானம் அடைகின்றது. நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாம் சமம் என்ற நிலை ஏற்படுத்துகின்றது. அது காலப்போக்கில் மறைந்துவிடும் என்றும் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனுபவம் மறைந்துவிடும் என்றும் விளங்குகின்றது. விடுதலின் இசையை ஏற்றுவது குருவே ஆவார். இப்பிறப்பில் நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து செல்லும் போது நம் பிறப்பின் பயனை உணர்த்துகிறார். நாம் குருவிடம் முழுமையாக விரைவில் சரணடைய வேண்டும். பக்தி நம்முடைய இறக்கை, தூய சிந்தனையே நம் கண்களுக்கு புலப்படாத பாதை, வினயம் நமக்கு பலம், அன்பு நம்முடைய குறிக்கோள். இந்த ஆத்மானுபவம் பல விஷயங்களில் அடிபட்டு பூரணத்துவம் அடைவதே இப்பிறப்பின் நோக்கமாகும். இது குருவின் பாதத்தில் சரணடைந்தாலே கிட்டும். ஜெய குருஜி.